ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு சைஃபை த்ரில்லர் படமாக வெளியான தி அபிஸ் ரெஸ்கியூ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி யூடியூப் அண்ட் அதர் ஓடிடிஸ்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்க மூவிஸ் அண்ட் சீரிஸ் உடைய பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். டவோ ஹாய் டைரக்ஷன்ல மீச்செங் லீ, என் ஜோ லின், லிங் பெங் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 22 minutes இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். ஒரு அமெரிக்கன் சப்மரைன் கரீபியன் கடல்ல முழுகிடுது. அதை மீட்க யூஎஸ் சர்ச் அண்ட் டிஸ்கவரி டீம் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து 3000 கிலோமீட்டருக்கு கீழே போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க எதிர்கொண்ட ஆபத்துகள் என்ன, அதுல இருந்து இவங்களால திரும்ப மீண்டு வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆக்டோபஸ் அட்டாக் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பிளாட் ட்ரிவன் மூவி அப்படிங்கிறதுனால கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை எப்படி அந்த க்ரூ வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவா அமைச்சிருப்பாங்க. சோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளே நகர்ந்துட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் பாத்தீங்கன்னா பஜன்லால் செட் தான் பண்ணிருக்காரு. சோ ரொம்ப ஆவரேஜா தான் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். நார்த் இந்தியால இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதை அப்படியே படிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் டப்பிங் பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சிஜி ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. சில இடங்களில் நல்லாவும் சில இடங்களில் சிஜி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. கதைக்களம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். புதுசா எந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டர் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துல ரிவென்ஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சைஃபை த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தி அபிஸ் ரெஸ்கியூ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.